வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா டாட்டர் ஃபஸ்ட் பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒயிட் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரேம் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் வர யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளாக் கலர் உங்களுக்கு ஃப்ரேம் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டே வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ கிராப் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட சைஸை வந்துட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் ஏதாவது ஒரு ஃப்ரேம் கிட்ட கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் வந்துட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ பேக்கில் வந்துட்டு அந்த இமேஜை வந்துட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே ஆட் ஆகுதான்றதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பக்கம் இருக்க ஃப்ரேமில் டச் ஆகுது அப்படின்னா கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக வந்துட்டு பக்கம் டச் ஆகிறத வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு வரும். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த இமேஜை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த இமேஜை இந்த மாதிரி கீழே செட் பண்ணிவிட்டு ரீப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடு, அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்துட்டு ஜூம் பண்ணிட்டு இதையும் கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு மேலே இருக்க ஃப்ரேம்லாம் டச் ஆகுது சைடில் அப்படின்னா கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே நீங்கள் அதே மாதிரி தான் கரெக்டாக வந்துட்டு கிராப் பண்ணி செட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ரேம் பக்கம் இருக்க ஃப்ரேமில் டச் பண்ணாமல் கரெக்டாக வந்துட்டு இருக்கும். பேலன்ஸ் இருக்க 4 ஃபோட்டோஸ்லேயே அதே மாதிரி ஃபோட்டோஸ் செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃப்ரேம்லையுமே வந்து கரெக்டாக வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் ஆட் பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2 or 3 ஃபோட்டோஸ், ஸோ 2 ஃபோட்டோஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. ஸ்டேச்சுரேஷனை இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், வேணாம் அப்படின்னா கலர்ஃபுல்லாகவே செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபோட்டோஸை மட்டும் அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அந்த லைட் எஃபெக்ட் ஆட் பண்ணுறப்ப அதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் லைட் எஃபெக்ட் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணுறதா தான் நீங்கள் ஒரு 2 இல்லைனா ஒரு 3 ஃபோட்டோ அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டாட்டர் பர்த்டே ஃபஸ்ட்டு பர்த்டேவுக்கான ஒரு சென்டென்ஸ் வந்து நானே கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஓனாக நீங்கள் வச்சுருக்கீங்க ஆட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொடுத்துருக்கிறத பிஎன்ஜியாக கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அது வந்து செட் ஆகிடும். அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பர்த்டேக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேபியோட நேம் என்னமோ அந்த நேமை வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அது நீங்கள் என்ன வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல அதை வேணும்னா மென்ஷன் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறா லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ ஃப்ளவர் இமேஜை பிஎன்ஜியாக செலக்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அதை கீழே இந்த மாதிரி செட் பண்ணணும். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் இதே மாதிரி செட் பண்ணிட்டு அந்த இமேஜோடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எகைன் சொல்கிற மாதிரி தான் நான் எமோஜி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு உங்களோட பேபியோட நேமை மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை ஹாப்பி பர்த்டேன்னு சென்டென்ஸை வந்து செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி எமோஜி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் கலர்ஃபுல் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும்,
அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் வீடியோவை மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ரைட் சைடு ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோல்டர்ஸ் வந்து ஷோ ஆகும். நீங்கள் உங்கள் கேலரியில் இருக்க சாங்ஸ் வந்து என்ன சாங் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோ வந்து சிம்பிளாக மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் பேபிஸ்க்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு பர்த்டேவை மேக் பண்ணலாம். இதுக்கு பேபிஸ்க்கு மட்டும்தான் பர்த்டே மேக் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வேறு யாருக்கு வேணாலும் டெடிகேட் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.